பிரதர் டிஜிஎஸ் தினகரனுடைய ஒரு கல்யாணத்தில் அவர் பேசியிருந்தார். நான் அதில் உட்காந்துருக்கிறேன். அவர் அதை சொன்னார், எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. அவர் வேலை செய்த நேரத்தில் காசே இல்லை அவருக்கு. கஷ்டப்படுறாரு. எல்லாத்தையும் ஊழியத்துக்கு கொடுத்துருவார். வீட்டை கவனிக்கவே மாட்டாராம். ஊழியம்னு. ஒரு நாள் வீட்டுக்கு வராரு. அவங்க ஒய்ஃபும் பிள்ளையும், அவங்க ஒய்ஃப் ரொம்ப முன்னு வச்சுருந்தாங்களாம், முகத்தை அழுகிற மாதிரி. என்னம்மான்னு கேட்டாராம். உங்களுக்கு உலகமே தெரியாது, உங்களுக்கு ஊழியம்தான் எல்லாம். நாளைக்கு ஈஸ்டர்னு தெரியுமா? அப்படியா? பிள்ளைங்களுக்கு ஒரு துணி, நல்ல துணி போடுறது கூட இல்லையே தெரியுமா? ஐயோ அப்படியா? பிள்ளைங்க நாளைக்கு எப்படி சர்ச்சுக்கு போகிறது? அப்போ தான் அவருக்கு குத்தப்பட்டாராம். போய் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே, நான் அவங்க ஊழியத்துக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் வாழறேன். இப்போது நாளைக்கு ஈஸ்டருக்கு என் பிள்ளைங்க துணி போடுறதுக்கு, நல்ல துணி வாங்குறதுக்கு, புதுசு வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, எல்லாத்தையும் நான் ஊழியத்துக்கு கொடுத்துட்டேனே அப்படின்னு அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். திடீரென்று ஒரு தேவதூதன் தோன்றினான். அவர் சொல்ல என் காதில் நான் கேட்டது. ஒரு தேவதூதன் தோன்றினானா. தோன்றிட்டு சிரித்து, அந்த பெட்டியை போய் பாருனானா. இவர் பிரதர் தினகரன் சொன்னாரா, எனக்கு தெரியும் அந்த இரும்பு பெட்டி தானே அந்த பழைய பெட்டி, அதில் என்ன இருக்குன்னு தெரியும். நான் இப்போ கூட பார்த்தேன், அதில் கொஞ்சம் பழைய துணி இருக்குன்னு. போய் பார். உடனே போய் அந்த பழைய பெட்டியை திறந்து பார்த்தா கரெக்டாக அந்த பழைய துணி இருக்குது. அந்த துணி அப்படி எடுத்தால் பண்டில் ரூபாய் நோட்டுகள், புத்தம் புதுசு, சும்மா கூட இல்லை, புத்தம் புதிய நோட்டுகள். ஆண்டவர் ஏஞ்சல் சொன்னாரான், எடுத்துக்கான்னு. வந்து சந்தோஷத்தோடு வந்து மனைவி கிட்ட பார், எலியா மாதிரி வீரமா, இதோ உன் மகன் அப்படின்னு கொடுத்த மாதிரி தா. அடுத்த நாள் நல்ல துணி வாங்கி சும்மா எல்லாரும் புத்தாடை உடுத்தி ஈஸ்டருக்கு போனாங்களாம்.